ச்சே, இப்படி வெயிட் கூடிடுச்சே, சீக்கிரம் இந்த உடம்ப குறைச்சே ஆகணும், எதையாவது பண்ணி சீக்கிரம் ஸ்லிம் ஆகிறோன்னு சபதம் எடுக்கிற நபர்கள் நம்ம நண்பர்கள் வட்டாரத்திலையும் நம்ம வீட்லயும் கண்டிப்பா 2 பேராச்சும் இருப்பாங்க. உடம்ப குறைக்கணும்னு முடிவு பண்ண பிறகு எந்த வழியில குறைக்க போறோங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். சென்னையில உடல் பருமனை குறைக்க அறுவை சிகிச்சை செய்த புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தான் இப்ப பேசு பொருளாகி இருக்கு. உடல் எடையை குறைக்க முடிவு பண்ண அந்த இளைஞர் யூடியூப்ல ஒரு மருத்துவரோட வீடியோவை பார்த்து அவர்கிட்ட ஆலோசனைகள் பெற்றுட்டு இருந்திருக்காரு. கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சை செய்யலாம்னு முடிவு செய்யப்பட்டு அந்த ஆபரேஷனை சென்னை பம்மல்ல இருக்கிற ஒரு மருத்துவமனையில தொடங்கி இருக்காரு. ஆபரேஷன் தொடங்கின சில நிமிடங்கள்லயே அவர் உடல்நிலை மோசமாகிட்டதா சொல்லி வேற ஒரு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்காரு. வேற மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட பிறகு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்துட்டதா மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மருத்துவரோட தவறான வழிகாட்டுதல்னாலதான் அவர் உயிரிழந்திருக்கிறதா அவங்க வீட்டார் போலீஸ்ல புகார் தெரிவிச்சிருக்காங்க. உடல் எடை குறைப்ப பொறுத்தவரையில பல வழிகள்ல உடல் எடையை குறைக்க முடியும். யோகா பண்றது, ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றதுன்னு செஞ்சு உடம்பு குறைக்கலாம். உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது டயட் மூலமும் அறுவை சிகிச்சை மூலமும் கூட உடம்ப குறைக்கலாம். ஆனா எந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணாலும் மருத்துவரோட ஆலோசனைப்படி அந்த குறிப்பிட்ட துறையில தேர்ச்சி ஆனவங்களோட வழிகாட்டுதலுக்கு கீழே இதெல்லாம் ட்ரை பண்றது அவசியம். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, லவ் யுவர் பாடி. உடல் எடையை குறைக்கணும்னு முடிவு பண்ணது உங்க விருப்பப்படி இருந்தா சூப்பர். ஆனா அதுவே சமூகத்தோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும்னு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. 2க்கு 3 முறை யோசிச்சுட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க ஹெல்த் ஸ்டுடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.